விஜய் அவர்கள் 2026 எலெக்ஷனில் தருமபுரி தொகுதியில் தான் வந்து போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கட்சியுடைய தருமபுரி மாவட்ட தலைவர் சிவா அவர்கள் ஒரு வழக்கறிஞர் ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இந்த தொகுதியில் வந்து போட்டியிடுவார் அப்படின்னு. தருமபுரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தருமபுரி அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட், இது வந்து வட தமிழகத்தில் வந்து இருக்குது. இந்த தருமபுரி அப்படிங்கிறது தனி ஒரு சட்டமன்ற தொகுதியாகவும் இருக்குது. இதை தாண்டி அங்கே வந்து ஒரு 4 சட்டமன்ற தொகுதிகளும் இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஒரு 5 சட்டமன்ற தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா, ஏடிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 2 கட்சிகள் தான் மிகப்பெரிய அளவில் வந்து டாமினேஷன் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. மெஜாரிட்டியாக வந்து பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது இந்த பகுதிகளில். அது மாதிரி அவங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம் தருமபுரி. ஸோ இப்படிப்பட்ட இடத்த வந்து ஏன் வந்து விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம், இது வந்து ஒரு அஃபிஷியலாக இல்லைனாலும் ஒருவேளை அவர் நின்னார்னா இந்த தொகுதியில் வந்து ஜெயிப்பாரா இல்லை தோப்பாரா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தருமபுரி இந்த இடத்துல பார்த்தோம்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து பாமகவுடைய கோட்டை அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை இந்த இடத்துல தளபதி விஜய் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணார் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல வந்து டைரெக்டாக டிஎம்கேவே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு பேட்டில் பண்ண வந்து கொஞ்சம் திணறுவாங்க. ஏன்னா ஏடிஎம்கேவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு பெரிய அளவில் டாமினேஷன் எடுக்கும்போது டிஎம்கேவுக்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளோஸ் காலில் வந்து ஒரு 5000 ஓட்டு 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு கிட்ட வந்து தான் வந்து தோப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து டிஎம்கேவே வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு திணறதை வந்து நம்ம லாஸ்ட் 2021 அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த தொகுதி அப்படின்னு வரும்போது அதிமுக பாமக இந்த 2 கட்சியுமே பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் மேலே வந்து ரொம்ப ஒரு எதிரிலாம் கிடையாது. ஒருவேளை இந்த இடம் அப்படிங்கிறது திமுகவுடைய கோட்டை அப்படின்னாலும் விஜய் அவர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ்லாம் உள்ளே இறக்கி ஒரு பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணி எப்படியாவது விஜய் அவர்களை அட்லீஸ்ட் ஒரு 10,000 ஓட்லையாவது நம்ம வந்து தோக்கடிக்கணும் அப்படிங்கிற வேலையை வந்து டிஎம்கே ஒரு ஃபயராக இறங்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல பாமகவும் ஏடிஎம்கேவும் இருக்கிறது விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா காலங்காலமாக வந்து இந்த இடத்துல இவங்க 2 பேரும் வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசாக யாராவது வந்தாங்க அப்படின்னா பெரிய அளவில் வின் பண்ணலாம், ஒரு சேஞ்சு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனாக பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் வந்து ஓட்டு அப்படிங்கிறத போடுவாங்க. இதை தாண்டி விஜய் அவர்களுக்கு இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க பெரிய அளவில் வந்து வரும். இதை தாண்டி அவருக்கு ரசிகர் படை, அதாவது கட்சி டிவிக்கே அப்படிங்கிற தொண்டர்கள்லாம் தாண்டி ரசிகர் படை அப்படிங்கிறது இந்த தருமபுரி பகுதிகளெல்லாம் வந்து பெரிய அளவில் இருக்காங்க. இதுதான் உண்மை. தருமபுரி, ஓசூர் அப்படியே மேலே ஏற பெங்களூர்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், கிட்ஸாக இருக்கட்டும். ஸோ கிட்ஸ் அவங்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது பெரிய அளவில் வராது. இருந்தாலும் அந்த ஃபேமிலி, அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு, அந்த ரசிகர்கள் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி டிஎம்கே வந்து ஒரு லீஸ்ட்டில் தான் வந்து இந்த இடத்துல வந்து இருக்காங்க. அப்படின்னும் போது விஜய் அவர்களுக்கு ஒரு பிரகாசமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட் பேங்க்கையும் ஏடிஎம்கேவுடைய அந்த ஒரு டாமினேஷனே வந்து கண்டிப்பாக வந்து பேட்டில் பண்ணி ஈஸியாக வந்து வின் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லை ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி வந்து விஜய் அவர்களை வந்து லீட் பண்ணி அதில் வந்து விசிகா, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இது மாதிரியான கட்சியெல்லாம் மொத்தமாக சேர்ந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்போசிஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே, காங்கிரஸ் தான் வந்து இருப்பாங்க. அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு மும்முனை போட்டி, அதாவது ஏடிஎம்கே விசஸ் விஜய் விசஸ் பிஜேபி அண்டு டிஎம்கே, இப்படி ஒரு 4 முனை போட்டியெல்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் வந்து விஜய் அவர்கள் வந்து ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டு சூஸ் இந்த தர்மபுரி அப்படிங்கிற இந்த தொகுதி அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து டிவிகே சைட்லேருந்து ஒரு அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வருதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் இந்த தர்மபுரி தொகுதியில் நின்னார் அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு ஒரு 90% வந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அளவில் ஹைலி சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க சைட்லேருந்து என்ன ஒரு அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறது. அண்ட் இந்த இடத்துல தர்மபுரியில் விஜய் அவர்கள் நின்னார் அப்படின்னா வின் பண்ணுவாரா மாட்டார் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.